இயற்கையின் தூய்மை, இல்லத்தரசிகளின் நம்பிக்கை. கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். தரமான மளிகை பொருட்களுக்கு இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில் 23,654 ஓப்பன் ஆச்சு. ஹை வந்து 23,733 வரைக்கும் போயிட்டு லோ 23,357 வரைக்கும் வந்து நிஃப்டி 50 முடிஞ்சதுன்னு பார்க்குறப்ப 23,382 முடிவடைஞ்சிருக்கு. இன்னைக்கு என்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 3,452 ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆச்சு. அதில் அட்வான்ஸ் பார்க்குறப்ப 1,150, டிக்ளைன் 2,202, எந்த விதமான மாற்றமும் இல்லாத பங்கு ஒரு 100. என்எஸ்சியில் அப்பர் சர்க்கியூட் 130, லோயர் சர்க்கியூட் 192, 52 வீக் ஹை 101, லோ 74. இன்னைக்கு என்எஸ்சியில் ப்ராடர் மார்க்கெட் முழுக்க டவுனில் தான் வந்து முடிவடைஞ்சிருந்தது. குறிப்பாக நிஃப்டி நெக்ஸ்ட் 50 1.62% சரிஞ்சு முடிவடைஞ்சிருந்தது. செக்டாரை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி ஆட்டோ 1.7, நிஃப்டி பேங்க் 1.1, எஃப்எம்சிஜி செக்டார் 2.3, ரியாலிட்டி 1.83, பிஎஸ்யூ பேங்க் 1.85, இப்படி பல செக்டாருமே சரிஞ்சுதான் வந்து முடிவடைஞ்சது. நிஃப்டி ஐடி மட்டும் 2.66% ஏற்றத்தில் முடிவடைஞ்சிருக்கு. நிஃப்டி மீடியா 1.37% ஏற்றத்தில் வந்து முடிவடைஞ்சிருக்கு. அது ஏங்கிறத நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சட்டை கேட்போம். அதுக்கப்புறம் சென்செக்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 508 புள்ளிகள் சரிஞ்சு 74,267 முடிவடைஞ்சிருக்கு. அடுத்து கமாடிட்டி மார்க்கெட் வருவோம். கமாடிட்டியில எம்செக் சந்தையை பொறுத்த வரைக்கும் கோல்டு 0.75% சரிஞ்சு 1,59,700 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 0.3% அதிகரிச்சு 2,67,799 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. காப்பரை பொறுத்த வரைக்கும் 1.18% அதிகரிச்சு 1,364 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் 4.23% அதிகரிச்சு 8,631 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரி, வாங்க நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சட்டத்தை பத்தி டீட்டெயிலா பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சிபி. மாதத்துடைய முதல் நாள். ஆமா, இன்னைக்கு இறக்கத்துலாம் வந்து முடிவடைஞ்சிருக்கு. கிராஜுவலா வந்து இறங்கியிருக்கு சார். அட்வான்ஸ் டிக்ளைன் பாக்குறப்ப 1:2 கணக்கு மாதிரி வந்து தெரியுது. செக்டார் பாக்குறப்ப எல்லாமே கிட்டத்தட்ட நல்ல அடி வாங்கியிருக்கு. ஆமா. ஆனா ஐடி செக்டார் மட்டும் ஒரு சின்ன ஏற்றம்னு சொல்லலாமா சார்? இல்ல, ஓரளவுக்கு நல்ல ஏற்றம்னே சொல்லலாம். இன்னைக்கு நிப்டி எடுத்தீங்கன்னா நிப்டியில ஏறி இருக்கிறது 10 பங்குகள். அதுல 5 பங்குகள் வந்து தகவல் தொழில்நுட்பத்துறை சார்ந்தது. டெக் மஹிந்திரா கிட்டத்தட்ட 4%, இன்ஃபோசிஸும் அதே மாதிரி. அது போக டிசிஎஸ் 1.5% மேல, விப்ரோ 1% மேல, ஹெச்சிஎல் டெக் கிட்டத்தட்ட 1%. இந்த 10 பங்குகள் இன்னைக்கு நிப்டியில விலை ஏறி இருக்கிறதுல 5 பங்குகள் தகவல் தொழில்நுட்பத்துறை சார்ந்தது. அப்புறம் அது போக மெட்டல் செக்டார்லயும் டாடா ஸ்டீல், ஹிண்டால்கோ, இதெல்லாம் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், இது 3 ஏறி இருக்குங்கிறத பாக்குறோம். சோ நிச்சயமா ஐடி செக்டார்ங்கிறது இன்னைக்கு கணிசமான ஏற்றத்துல. அது மட்டுமல்ல, ஐடி செக்டார் குறியீடு ஒரு கட்டத்துல 3% தாண்டி ஏறி இருந்தது. அதுல இருக்கக்கூடிய 10 பங்குகள் தகவல் தொழில்நுட்பத்துறை சார்ந்த பங்குகள் எல்லாமே ஏறி தான் இன்னைக்கு முடிவடைஞ்சிருக்கு. அந்த இண்டெக்ஸ்ல இருக்க ஐடி, நிப்டி ஐடில இருக்க எந்த பங்குமே இன்னைக்கு இறக்கத்தில் இல்லை, எல்லாமே ஏற்றத்துல தான் முடிவடைஞ்சிருக்கு. என்ன சார் காரணம் ஐடி செக்டார் ஏற்றத்துக்கு? சந்தையில் பொதுவாக பேசப்படக்கூடிய காரணம் என்னன்னு சொல்றேன். என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் சொல்றேன். சந்தையில் பேசக்கூடியது என்னன்னா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால எதனால பாதிப்பு வரும்னு சொன்னாங்களோ, இப்போ அதுவே வந்து சாதகமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்த டாப் எண்ட், அதுல கிரீம் சொல்லக்கூடிய மேக்ஸிமம் ப்ராஃபிட் வரக்கூடிய ஏரியாஸ் இல்லைனாலும் அதற்கு கீழே ரிப்பிள் எஃபெக்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி உள்ள சில வேலைகள் வந்து இந்த நிறுவனங்களுக்கு கிடைக்கும். அதனுடைய ஒரு ஸ்பெண்டிங் அதிகரிச்சிருக்கு, அதனுடைய பலன் இங்க இருக்கும். அதனால வந்து இதெல்லாம் ஏறும்னு சொல்றாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட கருத்து என்ன நான் நினைக்கிறேன்னா, இந்த நிறுவனங்கள் எல்லாம் நான் பலமுறை சொல்லியிருக்கேன், சொந்தமா நிறைய ரியல் எஸ்டேட் இருக்கும். அவங்க வந்து நஷ்டத்துல இது வரைக்கும் இயங்காத நிறுவனங்கள். நஷ்டம் வர்ற மாதிரி இருந்தா அவர்கள் ஆட்களை குறைப்பார்களே தவிர நிறுவனத்துடைய லாபம் குறையிற மாதிரி குறையும்னா வளர்ச்சி குறையும். அப்படித்தான் இருந்திருக்கு, பார்த்திருக்கோம். சோ அதனால வந்து கணிசமாக அடி வாங்கியிருக்கு. இந்த அடி வாங்கியிருக்கிறதுனால இப்போ வந்து ஒரு புல் பேக் அல்லது ஒரு வேல்யூ பையிங் அது வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா நான் பாக்குறேன். அதனால இது வந்து அதிக வளர்ச்சி இருந்தால்தான் தொடர்ந்து இந்த ஏற்றம்ங்கிறது தொடரும். அதிக வளர்ச்சி இல்லாத போது வேல்யூ பையிங்கா இருந்தா ஒரு கட்டத்துல இங்க இருந்து ஒரு 5% 10% ஏறணும்னா தடுமாற ஆரம்பிக்கும். சோ இது வேல்யூ பையிங்கா இல்ல அதிக வளர்ச்சி இதனால இதுக்கு வரப்போகுது அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து கவனிக்கணும். இன்னைக்கு வந்து நிப்டி ஐடி இருந்தா கூட எஃப்எம்சிஜி 2.3 வரைக்கும் இறங்கி இருக்கு. அதில் இருக்கிற எல்லா பங்குகளுமே இறக்கத்துலதான் வந்து முடிவடைஞ்சிருக்கு. ஆமா, அது ஏன் சார்?
நீங்க இப்ப அந்த குறியீட்டுல எடுத்துக்கிட்டோம்னா ஐ திங்க் 15 பங்குகள் இருக்கு. 15மே இன்னைக்கு இறக்கத்துல தான் முடிவடைஞ்சிருக்கு. நிப்டி FMCG அதுல குறிப்பாக டாபர் அந்த நிறுவனத்துடைய பங்குகள் 4% மேல இன்னைக்கு விழுந்திருக்கு. அதுக்கு முக்கியமான காரணமாக சொல்லப்படுவது US FDA அமெரிக்காவினுடைய ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இந்த நிறுவனத்தினுடைய சில்வாசா பிளான்ட்டை இன்ஸ்பெக்ட் பண்ணதுல சில அப்சர்வேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அது நெகட்டிவா இருக்கு. அதனால என்ன பட் அந்த நிறுவனம் சொல்லியிருக்காங்க அது எங்களுடைய ஒட்டுமொத்த கெப்பாசிட்டியில மேனுஃபேக்சரிங்ல அது ஒரு சிறு பகுதி தான், அதையும் சரி செய்து விடுவோம், அதனால பெரிய தாக்கம் வராதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் இது வந்து ஒரு நீ ஜர்க் ரியாக்ஷனா இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் அதை தாண்டி எல்லாமே இறங்கி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வெள்ளிக்கிழமை நம்ம பேசினதுதான். நம்ம அந்த கடைசி அரை மணி நேரத்தை இறங்குறத பத்தி பேசும்பொழுது பேசணும். IMD இந்தியன் மெட்டீரியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் மான்சூன் வந்து 90% தான் இருக்கும், 10% குறைவாக இருக்கும் வழக்கத்தை விட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து நிச்சயமா கிராமப்புறங்கள்ல விவசாயிகளுடைய வாங்கும் சக்தியை குறைக்கும். ஒரு பக்கம் வந்து அந்த பொருட்களுடைய உற்பத்தி குறையும் பொழுது விலைவாசி ஏற்றம்ங்கிறது இருக்கும், பணவீக்கம் இருக்கும். இன்னொரு பக்கம் விவசாயிகளுடைய வாங்கும் சக்தியை குறைக்கும் பொழுது கன்சம்ஷன் ஆட்டோமேட்டிக்கா குறையும். அதுல முதல்ல ஹிட் வாங்குறது எதுன்னு பாத்தீங்கன்னா FMCG துறை தான். நீங்க இதோட நிக்காது, அது 90% அல்லது இன்னும் கூட குறையும் அப்படிங்கிற வாய்ப்பு இருந்ததுன்னா அதனுடைய தாக்கம்ங்கிறது மற்ற துறைகளிலும் மெல்ல மெல்ல கட்டுமான பொருட்கள் இதுல எல்லாம் கூட தெரிய ஆரம்பிக்கலாம். பார்க்கணும். அதை தாண்டி இன்னைக்கு வந்து சிமெண்ட் செக்டார், ரியாலிட்டி, PSU பேங்க் எல்லாமே இறங்கி, ஆட்டோ செக்டார், பேங்க் எல்லாமே இறங்கி தானே சார் முடிவடைஞ்சிருக்கு. அதாவது ரீசன் இருக்குங்களா? ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு ட்ரெண்ட் வந்து அப்பப்ப ஏறுறது இறங்குறது அப்படிங்கிற ஒரு பக்கம் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கிறது நம்ம சமீப காலத்துல பாக்குறோம். சர்வதேச சந்தைகள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சிக்னிபிகண்டான ஏற்ற இறக்கம் எந்த சந்தையிலும் இல்ல, ஒரு டல் மார்க்கெட் தான். இன்னும் சொல்ல போனால் ஆஸ்திரேலியா, இட்டலி இந்த மாதிரி மார்க்கெட்டுகள்லாம் ஒரு சின்ன இறக்கத்திலையும், பிரான்ஸ், ஜெர்மனி இதெல்லாம் சின்ன ஏற்றம், ரொம்ப அதாவது சிக்னிபிகண்டான மாற்றமே இல்லாத ஒரு சூழல் இருக்கு. ஒரு லேக் கிளஸ்டர் ட்ரேடிங் திங்கள் அன்று அப்படிங்கிறதுனாலதான் இன்னைக்கு காலையில இருந்து ஒரு 40-50 புள்ளிகள் ஏற்றத்துல இருந்தது ஒரு 150 புள்ளிகளுக்கு மேல 175 புள்ளிகள் இறக்கத்துக்கு வந்ததுக்கு காரணம் ஒரு ஃப்ரெஷ் பையிங் இன்ட்ரெஸ்ட் வரல. அட் த சேம் டைம் FMCG சார்ந்து செல்லிங் இருந்ததுதான் இதனுடைய ஒரு காரணம் நான் நினைக்கிறேன். அதனுடைய ஒரு ஸ்பில் ஓவர் எஃபெக்ட் மற்றதுலயும் இருந்தது. அவ்வளவுதான். சிக்னிபிகண்டா மற்றவருடைய ஃபாலுக்கு நம்ம ரொம்ப ரீட் பண்ண வேண்டியதுல இந்த ஸ்டேஜ்ல அட்லீஸ்ட். இப்போ இந்த வாரம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் எப்படி சார் இருக்கும்? குறிப்பா நாளைக்கு எப்படி இருக்கும்? இம்மிடியட் சப்போர்ட்டுங்கிறத வந்து இன்னைக்கு ஸ்லைட்டா வந்து அதை பிரேக் பண்ணிருக்கு. ஓகே, 23,375 கிட்ட ஒரு சப்போர்ட் இருக்கணும். 375 400 கிட்ட, இன்னைக்கு 366 வரைக்கும் வந்துட்டு அப்புறம் ஸ்லைட்டா ரெக்கவர் ஆயிருக்கு. சோ அந்த 23,366 நாளைக்கு நான் சப்போர்ட்டா பாக்குறேன். பட் பெரும்பாலும் ஒரு புல் பேக் ரேலி வருவதற்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்கு. அப்படி இல்லைன்னா 23,150 அடுத்த சப்போர்ட், 23,025 அடுத்த சப்போர்ட். சோ 3 லெவல் இருக்கு. அது பிரேக் ஆகிறதுக்கு இந்த வாரத்துல கஷ்டம் நான் நினைக்கிறேன். பெரிய நெகட்டிவான செய்திகள் வேற எதுவும் இல்லை. ஏன்னா அதை பிரேக் ஆனா 22,500 போகும், அதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அதனால 23,150 ஒரு வலுவான சப்போர்ட்டும் 23,025 50 ஒரு வலுவான சப்போர்ட்டும் இருக்கு. அதாவது இங்க இருந்து ஒரு 300 புள்ளிகள் தான் ரொம்ப போனா மேக்சிமமான ஒரு இது இருக்கு. பெரிய பேட் நியூஸ் எதுவும் இல்லைன்னா. பட் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது 23,600 650 கிட்ட இருக்குது. அது 2-3 தடவை டெஸ்ட் ஆகி அது பிரேக் ஆகி அதுக்கப்புறம் 23,900 போனது போன வாரத்துல கூட பார்த்தோம். சோ அந்த 2 லெவல் இருக்குது. அதுக்கு மேல 24,000 எல்லாம் தாண்டணும்னா ரொம்ப பாசிட்டிவான செய்திகள் வந்தால்தான் உண்டு. இல்லைன்னா இந்த ரேஞ்ச் பவுண்டு, இந்த ரேஞ்சே நான் கொஞ்சம் வைடா தான் சொல்றேன் உங்களுக்கு. ஏன்னா வந்து என்ன வேணாலும் நடக்கலாம் போர் காரணமாக. அதனாலதான் கிட்டத்தட்ட இப்ப நம்ம சொல்லக்கூடிய ரேஞ்சே பாத்தீங்கன்னா வந்து ஒரு குறைந்தபட்சம் 300 புள்ளிகள் 23,375 இருந்து 23,600 ஃபர்ஸ்ட் ரேஞ்சு. அதுக்கடுத்து 23,150 இருந்து 23,900 ஒரு வைடான ரேஞ்சா தான் நான் சொல்றேன். ஏன்னா இந்த போர் சூழல் காரணமாக. இந்த வாரம் மேஜர் ஈவெண்ட்ஸ் ஏதாவது இருக்குங்களா? அதுவும் நிச்சயமா ஒரு கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். சந்தையினுடைய போக்கை நிர்ணயிக்கக்கூடியது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து HSBC மேனுஃபேக்சரிங் PMI மே மாதத்திற்கானது வெளியாகி இருக்கிறது. போன மாசம் 54.3 இருந்தது, இப்ப 55. ஆக்சுவலா ஸ்லைட்லி அது ஒரு பெட்டர் நியூஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது போக வரக்கூடிய நாட்கள்ல அடுத்த இந்த வார கடைசியில வந்து மத்திய ரிசர்வ் வங்கி அவங்களுடைய ஒரு வட்டி விகிதம் குறித்த ஒரு சந்திப்பு இருக்கு. வெள்ளிக்கிழமை அன்று RBI இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன் இருக்கு, அவங்களுடைய பீரியாடிக்கல் ரிவ்யூ இருக்கு. அதுல கேஷ் ரிசர்வ் ரேஷியோல ஏதாவது சேஞ்ச் இருக்கலாமா, SLR மாறுதல்கள் இருக்கலாமா, அது மாதிரி GDP growth rate இயர் ஆன் இயர் முதலாம் காலாண்டுக்குள்ள எஸ்டிமேட் அது போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் வெளியாகும். அதே மாதிரி ஃபாரெக்ஸ் ரிசர்வ், டெபாசிட், கிரெடிட் growth இதெல்லாம் வெள்ளிக்கிழமை அன்று. இதுல பெரும்பாலான முடிவுகள் இது வந்து வெள்ளிக்கிழமை சந்தை முடிவடைந்த பிறகு வரும். உதாரணமாக GDP growth rate, பிசிக்கல் GDP, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ், டெபாசிட், கிரெடிட் growth இதெல்லாம். மத்திய ரிசர்வ் வங்கியினுடைய வட்டி விகித மாற்றம், கடன் கொள்கை பரிசீலனை இதெல்லாமே வந்து காலையில 10 மணிக்கு வந்துடும். அது அன்னைக்கு சந்தையினுடைய போக்குல ஒரு மாறுதலை ஏற்படுத்தும். இது ரெண்டுக்கும் நடுவுல புதன்கிழமை அன்று HSBC-னுடைய மேனுஃபேக்சரிங் PMI மே மாதத்திற்கானதும், காம்போசிட் PMI இன்று வெளியான மேனுஃபேக்சரிங் PMI, புதன்கிழமை அன்று வெளியாகக்கூடிய சர்வீசஸ் PMI ரெண்டையும் ஒரு சேர காம்போசிட் PMI வந்து புதன்கிழமை அன்று ஜூன் 3ஆம் தேதி அன்று வெளியாக இருக்கிறது. சென்ற மாதம் 58.2 இருந்தது காம்போசிட் PMI. இந்த மாசம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சர்வீசஸ் 58.8 இருந்தது. இந்த மாசம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்.
சார் ரொம்ப நன்றி சார். நன்றி. குறுகிய நேரத்தில் டீட்டெயிலாக பல விஷயம் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ சார். நன்றி. இயற்கையின் சுவையும் ஆரோக்கியத்தின் நம்பிக்கையும் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். செக்கை எண்ணெய் முதல் சிறுதானியங்கள் வரை உங்கள் குடும்பத்திற்கான முழுமையான தேர்வு. மேலும் தகவல்களுக்கு அழையுங்கள் 9384788000.